எப்படி அவன் கதவு போட்டு தேடி அடிக்கிறது? நம்ம வீட்டு பால்காரன் இன்னும் வரல. எனக்கு இப்ப காப்பி குடிக்கணும். இதுக்குதான் அப்போதுல ஒரு மாட்டை வாங்கி கட்டுங்க கட்டுங்கன்னு கரடியா கத்திட்டு இருக்கேன். சொன்ன கேட்டீங்களா நீங்க? எத்தனை மாட்டடி வாங்கி கட்டுறது? ஒரு மாடும் கறக்க மாட்டேங்குது. வரட்டு காப்பி போட்டு குடி. ஒரு நாள் வரட்டு காப்பி குடிச்சா ஒன்னா வரும். உங்க அம்மா வீட்டுல வர காப்பி குடிச்சுதான் இந்த கலர்ல இருக்கீங்க நீங்க. கருப்புக்கு நகை போட்டு காது வரைக்கும் பாரு, சிவப்புக்கு நகை போட்டு செருப்பால் அடிக்கணும். பாலுக்கு வழி இல்லையா? இங்க பழமொழி கொண்டு குறைச்சல் இல்ல. நாங்க 3 பேரும் வெள்ளையா இருக்கோன்றதுல பொறாம உங்களுக்கு. இந்த மனுஷனை கட்டிட்டு வர காப்பி ஒண்ணுதான் நான் கண்ட மிச்சம். பிறந்ததுலேருந்து இவங்க அப்பா வீட்டில் ஒட்டக பாலில் காப்பி குடிச்சா போல் இருக்கு. போடி போடி போயிட்டாடா. எதை தூக்கி எரிய போகிறேன். கண்டா அவன் வீட்டுக்கு பால் ஊத்துறவன் வந்துட்டா, நம்ம வீட்டுக்கு ஊத்துறவன் எங்க போய் தொலைஞ்சானோ. காலையில வர காப்பி குடிச்சா தெம்பாவா இருக்கும். இப்படித்தான் மாசத்துல பாதி நாளைக்கு வரமாட்டேங்கிறான். நாளைக்கு வரட்டும், வெத்தலை இடிக்கிற உலக்கால அவன் மூஞ்சில இடிக்கிறேன். எங்க இந்த மனுஷனை காணோம்? அடியே, உன் கண்ணு என்ன பின்னாடியா இருக்கு? இவ்வளவு பெரிய உருவம் நின்னுட்டு இருக்குது தெரியல? தலை இருக்க வேண்டிய இடத்துல காலும், கால் இருக்க வேண்டிய இடத்துல தலையும் இருக்கு. இத உருவம்னு சொல்லிடாதீங்க, கேக்குறவங்க சிரிக்க போறாங்க. எவன் சிரிச்சா எனக்கு என்ன? 2 சிங்கக்குட்டிய பெத்து வச்சிருக்கேன். ஊன ஒரு வார்த்தை சொல்லு, 3ஆவதா ஒரு புலிக்குட்டிக்கு ஏற்பாடு பண்றேன். புலிக்குட்டி கேக்குதா? புலிக்குட்டி எலிக்குட்டி மாதிரி இருந்துகிட்டு பேச்ச பாரு. இனிமே எந்த குட்டிக்கும் வேலை இல்ல. இப்படி வவ்வால் மாதிரி தொங்கிக்கிட்டு தெரிஞ்ச இதையும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. பேசாம காலைல காபி தண்ணி குடிச்சிட்டு வயக்காட்டுக்கு போற வேலையை பாரு. அடி 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 அடி, கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு போடி, தெரியாம நின்னுட்டேன். ஆமா, இங்க ஒருத்தருக்கு இறங்கவே தெரியலையா? ஏத்தத்தை பாரு. கழுத்து போச்சு. அடியே, படிச்ச மருமவ தான் வேணும், படிச்ச மருமவ தான் வேணும்னு பார்த்து பார்த்து பையனுக்கு கட்டி வச்சா இவ தூங்கி எழுந்திருக்கிறதுக்கே 10 மணி ஆகுது. அடியே என்ன நொன்னாத்த, இந்தாடிமா இந்த காபி தண்ணி உன் புருஷனுக்கு குடுத்துட்டு நீயும் குடிச்சிட்டு அடுப்பாங்கரைக்கு வந்து சேரு. ஏகப்பட்ட வேலை இருக்கு. நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் பெருக்கல் கட்சியை சேர்ந்த சேதுராமனை விட நமது கூட்டல் கட்சியை சேர்ந்த தீனதயாளன் அவர்கள் சுமார் 3700 ஓட்டு வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளார் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பூமாலையை பொன்மாலையாக அறிவிக்கிறேன். ஓடுங்க ஓடுங்க. கொடுத்த காசுக்கு என்னமா பேசுறடா? ஐயோ ஐயோ, இனிப்பு கொடுத்து எதிரணிக்கு அவர்கள் திருநெல்வேலிக்கு போகாமலேயே அல்வா எங்கள் ஆளுநர் அண்ணனுக்கு கொடுத்த பணத்துல பாதியை காணும். ஏங்க காஃபி. என்ன தூக்கம் இன்னும் தெரியலையா? ஏண்டி நல்ல கனவை கலைச்ச? ஆமா, நீங்க என்ன கனவு கண்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதாக்கும். என்ன கனவு கண்டேன் சொல்லு பாப்போம். என்ன ஏத்த வீட்டுக்காரனோட 3500 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சு எப்படி கண்டுபிடிச்ச? கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இந்த கன்றாவை தானே ராத்திரி பகலமா உளறிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, இந்த மாதிரி திருட்டு மொழி முழிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கனவுல கூட எவனும் ஓட்டு போட மாட்டான். சட்டு போட்டு எழுந்திரிச்சு கட்சி ஆபீஸ்க்கு போய் வெட்டி வேலையை பாருங்க. போ இத வரத்த வெட்டி வேலை. ஐயோ, கண்ட கண்ட கழுச்சோரைங்கெல்லாம் வந்து ஏன் வீட்ல வாயை வைக்குது? அடியால உடைக்காத. யார் வீட்டு கோழியை யார் அடிக்கிறது? வீரையா, நீ ஏயா கண்ட கண்ட கழுதைங்க வீட்ல எல்லாம் போய் வாய வைக்கிற? உங்களை கழுதை சொல்றாங்க, கழுதைங்கற. ஏதாவது சொன்ன வாயை இழுத்து வச்சு அறுத்துருவேன். அத நீ சொல்றியா? அவன் வாயை ஏற்கனவே கிழிச்ச மாதிரி இல்ல. நீங்க எப்படி கிழிப்பீங்க? நீ வாயை பிடிச்சு கிழிக்கிற வரைக்கும் என் கை ஒண்ணும் பூ பறிச்சுக்கிட்டு இருக்காது. ஆமா, கொண்டையில தீ வச்சு போடுவான், ஜாக்கிரதை. கொளுத்து வச்சு கொடுங்க. கொண்டைய போடாதீங்கன்னா கேக்குறீங்களா நீங்க? நீ வேற. ஏய், என்னடி வச்சிருக்க? என்ன என்ன புரியல. நீ என்ன அப்படி நீ வேற. நீ தாண்டி கோழி அம்ச வீட்ல. என்ன என்ன உன்னை பத்தி தெரியாதா? சொல்ல வந்துட்ட பெரிய பத்தினி வா. நீ பெரிய இவா. உங்களுக்கு பத்தினி இல்லன்னு சொல்றாங்க. நீ வேற சும்மா இருடி. ஏய், என்னடி பேசுற? அத என்ன பேசாத. உன்னோட சைஸ் பாருங்க, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. வாங்க அத்தை, அவங்க ஏன் சும்மா இரு. இன்னைக்கு அவளுக்காச்சு எனக்காச்சு. நீ சும்மா இரு. என்ன நினைச்சிட்டு மனசுல? நீ பெரிய ராணி அடிச்சிருக்க. எல்லாம் கேள உன்னை பத்தி. ஏய், பெரிய பேட பேசுறீங்க. கேக்குறது காலையில நினைச்சியா? என்னடி சொன்ன? ஒண்ணு அத்தை அப்படியே குடுக்குறீங்க. என்ன சத்தம்? ஐயோ, என்ன சத்தம்? ஐயோ, என்னடா? ஐயோ வா 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 வா. வந்து ஒரு புடி. ஐயோ, நல்லா இருந்த சிக்கத்தை சாச்சி புட்டாளே. அவங்க வீட்டு சொம்பு இங்க வந்திருக்கு. இதை தூக்கி அங்க அடிங்க. ஆமா, சொம்புல சொட்டை விழுந்துருச்சே. அந்த மூஞ்சி மேலே தூக்கி அடிங்க. ஐயோ, கடைசில ஒக்கலே அடிச்சலாவ. அடி என் கோழி கால உடைச்சா என் வீட்டுக்கார கைய பிரச்சனை பெருசாயிடும் போல கத்து. மாயா புடி. எப்படி அவ சொம்புல அடிச்சது? மறுபடியும் என்னங்க ஆச்சு? உங்களுக்கு நல்லா தானே
ஏய், உன்னதான்டா அப்பா, சொல்றேன். உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. எடுத்து அடிபாடி. என் மாமாவே அடிச்சிட்டியா நீ? தூக்கி வீசு. ஐயையோ! யாருகிட்ட? என்னடி ஆச்சு உனக்கு? என் செல்லம், என் ராஜாத்தி, என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏம்மா இப்படி புலம்பிட்டு உட்கார்ந்திருக்க? உங்க அப்பா இங்க உழுந்து கிடக்குற அம்மா, தாடி எடுத்து சும்மா போட்டு இரும்மா. பாக்குறேன். அவன் கை போச்சு. ஐயோ எனக்கு கை ஐயோ வலிக்குதாங்க. எல்மாரி ஆயிப்போச்சு கை. ஏய்! ஐயோ, பித்தளை சொம்பு என் தங்கத்தை அடிச்சிருச்சே. தங்கம், உனக்கு ஒண்ணா? ஏய், கட்டையில போற வயசுல கால் பந்தா கழுவி. என்னண்ணே நம்ம வீட்டு சொம்பு மாதிரியே இருக்கு. ஆமாடா அதான்டா நானும் பார்க்குறேன். இன்னைக்கு சண்டை நடந்து என்ன சொம்பு ரொம்ப அடி வாங்கியிருக்கு. தெரியலையே. சரி நீ தோட்டத்து போடா. சரிண்ணே. அடிச்சது அடிச்சான். ஒரு அண்டா குண்டி அடிச்சிருந்தா அஜித் படத்துக்காக போயிருந்துக்கலாம். சரி கிடைச்ச வரைக்கலாமா எடைக்கு போட்டு ஏதாவது தேத்துவோம். சார் சார் வாங்க தம்பி, வணக்கம். யார் நீங்கள், என்ன வேணும்? சார் ஒரு தகவல் வேணும். ம். பார்த்தா பெரிய இடத்து புள்ள மாதிரி இருக்கீங்க. வாங்களேன், சோஃபாவில் உட்காந்து பேசுவோம். பரவாயில்ல சார், தகவல் சொன்னா மட்டும் போதும். என்ன தகவல் வேணும் கேளுங்க. சார் இது ராமசாமி தெரு தானே? ஆமாம், இதான் ராமசாமி தெரு. கரெக்டாக தான் வந்திருக்கேன். சார் இந்த ஊர்லயே பெரிய மனுஷன் பாம்புக்குட்டி நான் தான். என் வீடு தான் அது. என்ன தேடி தான் வந்திருக்கீங்க. சீச்சி, எங்க வீட்டுல அப்படி சொல்லலையே. வேற எப்படி சொன்னாங்க? கீரி புள்ளன்னு சொன்னாங்க. டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத, ஒரு வார்த்தை பேசாத. அடியே எண்ணெயை காய வை, தண்ணியை கொதிக்க வை. நான் தலை குளிக்கணும், தலை குளிக்கணும். ஐயோ யார் பண்ணி? இப்ப நீ என்ன கூப்பிட்ட? நான் எப்படி உங்களை வாடி போடின்னு கூப்பிட முடியும்? இல்லம்மா, இந்த வீட்டு பெரியவர்கிட்ட ஒரு தகவல் கேட்டேன். அவர் என்னடான்னா தலை தெறிக்க ஓடுறாரு. தலை தெறிக்க ஓடுறாரா? எனக்கு தெரியாத அப்படி என்ன தகவல் நீ கேட்டிருக்க போற? சொல்லு சொல்லு. ரொம்ப சிம்பிள்மா, கீரி புள்ள வீடு எதுன்னு கேட்டேன். ஐயோ ஐயோ ஆண்டவா, இன்னைக்கு எந்த மூஞ்சில நான் முழிச்சே தெரியலையே. வீடெல்லாம் டெட்டால் போட்டு கழுவணும். என்னங்க வெந்நீரை வைங்க, எண்ணெயை கொதிக்க வைங்க. படுபாவி. இது படுபாவியா? அம்மா, யாரை பத்தி கேக்குற நீ? என்ன ஆளாளுக்கு தலை முழுகணுன்றாங்க? இன்னைக்கு தீபாவளி கூட இல்லையே. ஒரே குழப்பமா இருக்க. இவரு யாரு? யார் தம்பி, என்ன வேணும்? இளைஞரணில சேர வந்திருக்கீங்களா? வாங்க, கட்சி ஆபீஸ்ல உட்காந்து பேசுவோம். இல்ல சார், ஆ, ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா எண்டு தான் சரியில்லை. அப்ப என்ன சொல்லுங்க, அதை கரெக்ட் பண்ணிடுவோம். கீரி புள்ள வீடு என்னது? இதான் சார். போங்க, போய் தலை முழுங்க போங்க. அடியே, ஐயோ, காலங்காத்தால என்னங்க? யார் தம்பி நீ? உனக்கு என்ன வேணும்? நீங்க மட்டும் நான் சொல்லிட்டு போயா குளிக்க போறீங்க? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இப்பதான் ஃப்ரெஷ்ஷா குளிச்சிட்டு வந்திருக்கேன். அப்பாடா தப்பிச்சேன். அப்ப உங்ககிட்ட தைரியமா கேட்கலாம். சட்டு புட்டுன்னு சொல்லு தம்பி, அடுப்புல சட்டி காயுது. இல்லம்மா, கீரி புள்ள வீடு. போங்கம்மா, மறுபடியும் நீங்க போய் குளிங்க. ஓகே. போங்க. ஐயோ, என்ன பண்றது ஒன்றும் புரியலையே. கீரி புள்ளங்கிற ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ பவரா? ஒருவேளை நம்ம சித்தப்பா பெரிய பவர் ஸ்டாரா இருப்பாரோ? ராஸ்கல், இனிமேல் இந்த கெட்ட வார்த்தை பேசின உன்னை கொன்னே போட்டுருவேன். போடா. தமிழ் பண்பாடு நல்லா வளர்ந்துருச்சு. அப்படி என்ன நான் தப்பா கேட்டேன்? சித்தப்பனை ஆசையை பார்க்க வந்ததுக்கு தண்டனையே இது. ச்சே. ஐயோ யார் அது? ஏய் நில்லு. ஒன்னு இந்த பக்கம் போ, இல்ல அந்த பக்கம் போ. ரெண்டும் இல்லாம நடுவுல எங்க போயிட்டு இருக்க? வேணாம் சார், அதை உங்ககிட்ட வேற கேட்டு இன்னொரு கண்ணத்தில் அடி வாங்குவா. பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கு. என்ன விஷயம்? ஏன் சார், கீரி புள்ளங்கிறது அவ்வளவு கொடூரமான வார்த்தையா? டேய், பாத்தீங்களா சார், உங்களுக்கு கூட எவ்வளவு கோவம் வருது. டேய், கீரி புள்ளங்கிறது என் பேரு. அதை சொன்னா ஷாக்காகாதா? நீங்க கொடுத்தது ஷாக்கா? நான் பயந்துட்டேன். அப்ப நீங்க தான் என் சித்தப்பாவா? டேய், நீ தான் என் அண்ணன் மகனா? வாடா வாடா சித்தப்பா. ஐயோ ஐயோ, டேய் உன்னை தேடிதாண்டா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஆமா, உன் கண்ணு என்ன பண்ணு மாதிரி வீங்கி கிடக்கு. உங்க பேரை எழுத்த வீட்டுல கேட்டையா? ஐயோ அடியே அண்டால தண்ணி வெடி என்னை வச்சு காய்ச்சி முடியல. சித்தப்பா, எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஒண்ணு புரியாதுடா. எப்ப என் பேரு எழுத்த வீட்டுல கேட்டியோ அப்பயே எனக்கு உள்ள உறவு வந்து போச்சு. இனிமே இந்த பக்கம் சித்தப்பா. ஏய், என் வீடு இருக்கிற இடம் உனக்கு தெரியும். அடுத்த தடவை நேரவா உறவோட உன்னை சேர்த்துக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீட்டு பக்கம் வந்துடாதா. இப்ப நான் எங்க போவேன்? என்ன தம்பி, ஏசி நல்லா ஓடுமா? அட என்ன நீங்க அப்படி கேட்டு போட்டீங்க? அப்படித்தான் கேட்பேன், சத்தமா பதில் சொல்லுங்க. நீங்க என்ன ஒத்த ரூமுக்கு ஏசி போட்டிருக்கீங்க? வீடு பூராலாம் ஏசி போட்டிருக்கீங்க. சும்மா வீடு ஊட்டி மாதிரி குளு குளுன்னு இருக்கும். ஒட்ட வெயில்ல மண்டை காயறதெல்லாம் ஒத்த ரூமுக்கு ஏசியை போட்டுவிட்டு ஓவரா பிலிம் காமிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது என் பொண்ணு ஊட்டியில படிச்சவ, குழு குழுன்னு வளர்ந்தவ, வீடு எப்படி இருக்கணும்? அதனால தான் வீடு பூரா ஏசி பண்ணி வீட்டையே ஊட்டி மாதிரி ஆக்கிவிட்டேன்.
ஒரு ஓனா மட்டும் இந்த தெருவில் தெரியாம இருந்திருந்தது மொத்த ஊரையும் ஏசி ஆக்கியிருப்பேன். அது இந்த தெருவில் திரிஞ்சு உங்க கம்பெனி வருமானத்தை கெடுத்து பிடிச்சு. இந்தாங்க 1000 ரூபா. அண்ணா 800 ரூபா தானே? 200 ரூபாய்க்கு நாட்டுக்கோழி வாங்கி அடிச்சு சாப்பிடியா? ரொம்ப thanks நாங்களாம் 200 ரூபாய் டிப்ஸ் கொடுக்குற பரம்பரை. என்னங்க? ஏய் கிரிப்புல எதுக்கு அடிச்சா? எதுக்கு அடிச்சானா? எதுக்கு அடிச்சான்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். போடா போயா, காரணமே சொல்லாம அடிக்கிற. புரிய வேண்டியவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நீ போறவனை கூப்பிட்டு புலையர் நிறைவியா? உனக்கெல்லாம் பாம் தேவையில்லடா. குருவி வெடியிலே உனக்கு கொண்டுடுவேன். விட மாட்டேன்டி, உன்னை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன்டி. என்னாச்சுங்க? யாரும் விட மாட்டீங்க? ஒன்றும் இல்லை, நீ பட. படா எப்போ 3000 ஓட்டு 5000 ஓட்டுன்னு புலம்புவாரு. இன்னைக்கு எவ்வளோ விட மாட்டேன்றாரு. யாரா இருக்கோ போய் பார்த்துருவோம். என்னாச்சு? என்ன கனவு? தகச்சு பாத்தியா? நல்ல கனவை நான் காண்றேன். தள்ளி போடவே நீங்க வாங்கி வைங்க. இந்த போர்வை மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க முடியாது. ஏசி பிரமாதமான ஏசி, அந்த அளவுக்கு பிரமாதமா வேலை செய்யுது. ஏய், காலையில் ஆரம்பிச்ச பூஜை இன்னுமா முடியல? ஏன் மணியை போட்டு இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்க? நான் பூஜையை முடிச்சு ரொம்ப நேரம் ஆகுது. உங்க அம்மா தான் என்ன முடிக்கல, போய் பாருங்க. என்னது அம்மா பூஜை பண்றாங்களா? அந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க? நீங்களே போய் பாருங்க. தாத்தா, ஏன் அதை போட்டு இந்த ஆட்ட நிறுத்து முதல்ல. உனக்கு ஒரு போர்வை கொடுக்கல? டே சேதிங்க வாடா. என்னப்பா? என் பாட்டிக்கு ஒரு போர்வை கொடுத்தாடா, உனக்கு என்ன போர்வை? இந்த ஆத்தா போத்துக்க போத்து. அடே, இன்னும் குளிர் நடக்குதா? இந்த இதையும் போத்து. ஏசியை வேணா ஆஃப் பண்ணலாமா இப்படி உதறதுக்கு? ஏய், 24 மணி நேரமும் ஏசி ஓடணும். அந்த ஓனா பார்த்து வயிறு எறியணும். ஏசியை நிறுத்தவே கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏசி எல்லாம் உள்ள ஓடட்டும், நாங்க வெளியில ஓடுறோம். நல்லா இருக்கும் உங்க கூத்து. ஏய், ஒரு போர்வை குடுறி. போறேன்னா ஒண்ணும் இல்ல, உங்க அம்மா போய் என்னடா? மா, ஒரு போர்வை குடுமா. நானே போர்வை இல்லாத குளிரிட்டு இருக்கிறேன். வீட்டுல இருக்கிற போர்வை எல்லாம் தீந்து போச்சு. இனிமே போர்வை வேணும்னா கோஆப்டெக்ஸ் தான் போகணும். இவன் ஒருத்தன். இனிமே இவங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம பொது குழு தீர்மானப்படி புல் சொட்டு போட்டுற வேண்டியதுதான். உறுதியாக சொல்கிறேன், மக்கள் மாற வேண்டும், ஜனநாயகம் ஜெயிக்க வேண்டும், நான் ஜெயிக்கணும். வாங்க 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 வாங்க. என்னங்க கூப்பிட்டீங்களா? நான் எப்படி உன்னை கூப்பிட்டேன்? இப்பதானே வா வான்னு கூப்பிட்டீங்க. மக்கள்லாம் மாலை போடுறதுக்கு முந்தி அடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க, அவங்கள வா வான்னு கூப்பிட்டேன். ஐயோ, தூங்கினாலும் கனவுதான், முழிச்சுக்கிட்டு இருந்தாலும் கனவுதான். எப்பதான் நிஜத்துக்கு வர போறீங்களோ தெரியல. காலையில துணி காயப்படும் போது ஆரம்பிச்சது, இன்னும் முடியல. எப்பதான் முடியுமோ? இவளுக்கு என்ன தெரியும்? யாரோட கூட்டணி வைக்கலாம்? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அண்ணி ஏன் டென்ஷனா போறாங்க? அவனோட வச்சா மாறிடும். என்ன இவ்வளவு டீப்பா யோசிக்கிற? உன் முகத்துல ஒரு ஒளி வட்டம் தெரியுது. அப்படியே உனக்கு தெரியுது? ஆமாண்ணே, உனக்கு தெரியுது, உங்க அண்ணி தெரியலையே. அதை விடுனே. எப்படி விடுறது? மக்களை எப்படி கவர் பண்ணி ஓட்டு வாங்குறதுன்னு தீர்க்கமா யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு எதுக்கு நீ யோசிச்சுட்டு இருக்க? இத பல தலைவர்கள் யோசிச்சுட்டாங்களே, நீ மாத்தி யோசின. மாத்தி யோசி. புரியலையே. இரு, புரியுற மாதிரியே சொல்றேன். ஒரு அரசியல்வாதிக்கு தாய்க்குளம் ரொம்ப முக்கியம். ஆமா தம்பி, தாய்க்குளம் தான் முக்கியம். புடிச்சிட்டேன். அந்த தாய்க்குளத்தை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே கட்டி அணைச்சு உன் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு முத்தத்தையும் கையில ஒரு 100 500 வச்சு ஒரு அமுக்கு அமுக்குனு வையே, அத்தனை ஓட்டும் சிந்தாம செதறாம உனக்கு தான். தம்பி, நான் வெறும் அரசியல்வாதி தான், நீ அரசியல் சாணக்கியன். எனக்கு புகழ்ச்சி பிடிக்காதுன்னு. எனக்கு பிடிக்குமே. அந்த வட்டம் தெரியுதா மூஞ்சில? அப்படியே திருவண்ணாமலை தீபம் மாதிரியே தெரியுது. ஆமா தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் ஓட்டு எனக்கே. போற போக்க பார்த்தா வாங்கிடுவோம் போல இருக்கே. என்னடா? டேய் நவுருடா. டேய் என்னடா என்னாச்சு? ஐயையோ, என்னங்க? என்னாச்சு? என்னாச்சு? அலங்கோலமா வந்திருக்கா, என்னாச்சுன்னு கேளுங்களே. என்னாச்சுடா? அரசியல் சூழ்ச்சி. ஐயோ, என்னங்க என்னங்க இது? அட இருமா, கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, என்னடா ஆச்சு? சொல்லுடா. என்ன ஆச்சுன்னா, வணக்கம் வணக்கம். சேர்ந்து கும்பிடுங்க, தனியா கும்பிடாது. பொதுவா தாய்மார்கள்லாம் எங்க கூட்டம் கூட்டமா இருப்பாங்க? அவங்க குளத்தடி கிணத்தடி கொழாடியில தானே கூடுவாங்க. அத்தனை அடியா இருக்கு.
அண்ணே அங்க பாருங்க தாய் குளத்தை. ஒரு சதுரடியில நிக்கிறவங்கள கூட விடக்கூடாது. அத்தனை பேருடைய ஓட்டையும் கவர் பண்ணிடணும். அப்படியே போய் அள்ளுங்கண்ணே. இப்படி சூடு. சரிங்கண்ணே. தாய்மார்களே காசை புடிங்க, கட்டி அணைங்க. எல்லா ஓட்டும் எனக்கு, எல்லா டேய் அரசியல்ல இதெல்லாம் சகஜமாப்பா. உனக்காவது வேட்டி தான் போச்சு, எனக்கு எங்கெங்க போச்சுன்னு உங்க அம்மாவை கையில சொல்லு. அத வேற ஏன் வாயால சொல்லிக்கிட்டு மா கூட்டிட்டு போய் 10 போடுமா, எங்கெல்லாம் வலிக்குதோ என் பிள்ளைக்கு. பாத்துடா மெதுவாடா இதையதான் அவருக்கு நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இவனுக்கு இவ பண்றா. ஐயோ இப்படி அடிபட்டு போய் கிடக்குறாரே, எந்த பாவி கண்ணு பட்டுச்சோ. சாரி ஒரு இடமா படுக்க விடாம பண்ணிட்டேன். பொறுத்துக்கோங்க. என்னண்ணே என்ன நீ பிஞ்சு தொங்குறாரு? என்ன தம்பி இப்படி கேக்குறீங்க? நீங்க கொடுத்த ஐடியால தானே என் புருஷன் இப்படி பிஞ்சு நொஞ்சு போய் கிடக்குறாரு. அண்ணி நான் தாய்க்குளம்னு சொன்னது வயசான பெரியவங்கள, ஒரு பாட்டியோ ஒரு பெரியம்மாவோ இப்படிப்பட்டவங்கள தான் சொன்னேன். ஆனா அண்ணன் என்ன செஞ்சிருக்காரு? நீங்களா இருக்கவே உத்தரம் கொடுத்துட்டு இருக்கீங்க, பாத்துக்கங்க. வரட்டுமாண்ணா? வராதாடா கொத்து விட்டானே, இவன் என்ன செய்ய போறாளோ. உங்க அப்பன் போஸ்ட் மாஸ்டர் ஞாபகப்படுத்திக்காதடி. என் அப்பனை பத்தி பேசுறேன் நீ. நடத்துறதுக்கு ஒரு பெரிய இடத்த பார்க்கணும். எங்க என்னடா? அண்ணா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எதுவா இருந்தாலும் கட்சி ஆபீஸ்க்கு வந்து பேசு. கட்சி ஆபீஸா? யா. நீ எப்ப போட்ட? சொல்லவே இல்ல. அதெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆபீஸ் போட்டாச்சு. டேய் ஊருக்கே தெரியும், உனக்கு தெரியாதா? அது எங்க இருக்கு? எல்லாம் என் ரூம் தான். ரூமா? யா ப்ளீஸ் ஃபாலோ மீ தி கட்சி ரூம். எல்லாம் என் நேரம். என்ன என்ன உண்மை தெரிஞ்சாகணும்? ஸ்பெக்ட்ரம் பத்தி தெரியணுமா, ஹவாலா பத்தி தெரியணுமா, அமலாபால் பத்தி தெரியணுமா, இல்ல இன்னைக்கு டெல்லி ஐநா சபையில நடக்கிற தீர்மானம் பத்தி தெரியணுமா? என்ன தெரிஞ்சாகணும்? அவ்வளவு தூரம் ஒன்றும் போவேண்ணா. இது சிம்பிள் மேட்ரு. ஓ சிம்பிள் மேட்டர். என்ன மேட்டர்? என்ன மேட்டர்? அந்த பாம்பு குட்டி வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் என்னண்ணா பார்க்க? சொல்லுண்ணே. வெரி சிம்பிள் கொஸ்டின். ஓகே பட் நோ ஆன்சர். தெரியாது. துப்பிட போறேன். பின்னாடி பாருங்க, நீங்க பாருங்க, இந்த வெட்டி வேலையை நல்லா பாருங்க. அப்படி என்ன பகை இருக்கும்? அம்மா என்னடா வேணும்? இல்ல எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சரி அப்ப விடுறா. அது இல்லம்மா, நம்ம வீட்டுக்கும் பாம்பு குட்டி வீட்டுக்கும் என்னம்மா பகை? இது என்ன புதுசா இருக்கு? அந்த கதை எனக்கு தெரியாதுப்பா. உங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு எதிர் வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் பகைன்னாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்பப்ப சண்டை நடக்கும், எப்படி எப்படியா சண்டை பிடிச்சுக்கோ, அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கும் தெரியாது அண்ணி? இவங்களுக்கே தெரியலையா, உங்களுக்கு எங்க தெரிய போகுது? சரி தெரிஞ்ச வேலையை பாருங்க. என்ன பார்க்க சொல்ல, வேலையை பார்க்க சொன்ன. அண்ணி என்னம்மா? அண்ணி என்ன பம்முற? இல்ல நம்ம வீட்டுக்கும் எதிர் வீட்டுக்கும் அப்படி என்ன பாக்க? ஐயோ இத பத்தி உங்க அண்ணன் கிட்ட ஒரு தடவை கேட்டுதான் 6 மாசம் போய் எங்க அம்மா வீட்டுல உட்காந்த. ஆளை விடுமா சாமி, எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன இது? யார கேட்டாலும் பகை என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படி என்னதான் பகையா இருக்குமோ? நீரோடும் வைகையில அசையாம நில்ல. அப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லப்பா, இந்த காக்கா தொல்லை தாங்க முடியல, அதனாலதான் சோள கொல்ல பொம்மையை நட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். அதையே நட்டுட்டு இருக்க, நீயே குச்சில தொங்கலாம்ல. சரி டென்ஷன் ஆகுதுப்பா. இல்லப்பா உன்கிட்ட ஒரு விஷயம் ரொம்ப நாளா கேட்கணும்னு இருந்தேன். என்ன? இந்த ஏத்து வீட்டுக்காரன் என்னடா ஏதாவது தகராறு பண்ணானா? சொல்றத கேளுப்பா. சொல்லு சொல்லு. இந்த ஏத்து வீட்டுக்காரனுக்கும் நம்ம வீட்டுக்கும் என்னப்பா பாக்க? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? நான் என்ன அப்படி கேட்டேன்? செல்ல புள்ளன்னு வளர்த்ததால வந்த விளையாது. அப்பா வேணாப்பா, உனக்கு பிபி இருக்கு, இப்படியே கோபப்பட கூடாது. அப்பா பல்ல இருக்கு, பாத்துப்பா, விழுந்துற போற. வேடா போச்சடா, விட மாட்டடா உன்னை, விட மாட்டடா. ஐயோ சொன்ன கேட்டியா நீ? அப்பா இது பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்கே. பெத்த புல்லுன்னு கூட பார்க்காம வெட்ட வராரு. இனிமே இதை பத்தி நான் கேட்கறதாலப்பா. என்னம்மா இந்த நேரத்தில் இங்க வந்து உட்காந்துருக்கிய? ஒரு விஷயம் தெரியணும். வீட்டில் ஊரில் எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தேன்,
யாருக்கும் தெரியலங்கறாங்க. நீங்க மட்டும் தெரியணும் சொல்லிட போறீங்க. என்னது இந்த ஊர்ல எனக்கு தெரியாத விஷயமா என்னன்னு சொல்லுங்க. இல்ல நம்ம வீட்டுக்கும் எதிர் வீட்டுக்கும் அப்படி என்ன பகை? சிரிச்சுட்டு தெரியாதுன்னு சொல்ல போறீங்க. அதுக்கு இவ்வளவு சிரிப்பா? அம்மா அந்த பகை வர காரணமே நான் தான். நீங்களா? அம்மா திருவிளையாடல் புராணத்துல சிவன் வந்து பழத்தை கணபதிக்கு கொடுத்தனால வரலாறு மாறி போச்சுதான். அதே மாதிரி என் கையில இருந்த பக்கெட்ட ஐயா புடுங்க போய் தானே இந்த பகைய வந்தது. என்ன சொல்றீங்க? அங்க நடந்த விஷயத்த அப்படியே சொல்லுதேன் கேட்கலா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பாருங்க பாருங்கப்பா மாப்பிள்ளை நல்லா கவனிப்பா. யோ யார மாப்பிள்ளைன்ற? யோ அவர் உன்னதான் சொல்றாரு. இத கூட தெரியாம சோத்த தின்னுட்டு இருக்க. சாப்பிட விடுறானா பாரு. யாரும் சாப்பிட்டு எந்திரப்படாது. சூடா பாயசம் இருக்கு. பால் பாயசமா பருப்பு பாயசமா? பால் பாயசம். அப்படின்னா இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். ஆமா ஆமா. ஏய் இங்க கொண்டா பாயசத்தை நான் ஊத்துறேன். நீ போய் அடுத்தது யாருக்கு என்ன வேணும்னு பார்ப்போம். இந்தாங்க நல்லா சாப்பிடுங்க. நல்ல பாயசம். சீக்கிரம் பாயசத்தை போடுங்க. இந்தாங்க சாப்பிடுங்க ஐயா சாப்பிடுங்க. ஏய் இது என்ன இலையா தெரியலையா? ஐயா இல்லைங்க நான் உங்களுக்கு ஊத்துறதுக்கு வந்தா நீங்க தண்ணி குடிச்சிருந்தீங்க. அதுக்குள்ள ஐயா கேட்டாங்க சரி அவங்களுக்கு ஊத்திட்டு வரலாமேன்னு வந்தேன். அப்ப உங்க அப்பனா வந்து ஊத்துவான் பாயசத்தை? டேய் உனக்கு பாயசம் தானே வேணும். அதுக்கு எதுக்கு இழைச்சு போன எலும்பு குடு மறந்துட்டு எங்க அப்பாரில் முடிச்சு வம்பு கிழக்குற. உனக்கு பாயசம் வேணா பக்கெட்டோட கீழே வைக்கிற தலை விட்டு குடி. டேய் தலையை விட்டு குடிக்கிறதுக்கு நான் என்ன ஆடா மாடா? நீ தாண்டா தெரு தெருவா பிச்சை எடுத்து அங்கங்க நக்கி புடைக்கிற பரம்பரைடா. யாரு? நாங்க. ஐயோ இவங்க பரம்பரை அப்படியே தங்க பஸ்பத்தை வாரி வாயில போட்டுக்கிட்டு இவ்வளவு பெரிய வைரக்கல்ல தூக்கி தண்ணிக்குள்ள போட்டு அப்படியே கலக்கி அழுங்காம குடிக்கிற பரம்பரை. எத்தனை நாள் சோத்துக்கு சேர்த்து மூஞ்ச பத்தியா முச்சத்துல உட்காந்து பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார பை மாதிரி இருக்கு. டேய் யார பாத்துடா பிச்சைக்காரன்ற? ஏன் மூஞ்சிலே எச்ச கையை வச்ச? ஆமா உனக்கு பாயசம் தாட வேணும். இந்த உனக்கு எல்லாம் என்ன பாயசம் இருந்தா குடி. வெளியே வந்து பாரு வெளியே வந்து பாரு. கேவலம் ஒரு கரண்டி பாயசத்துக்காக நம்ம குடும்பம் 30 வருஷமா பிரிஞ்சு கிடக்கு. இவங்களை ஒண்ணு சேர்க்க முடியும்னு நினைக்கிறேன்? முடியாது. அப்ப எப்படிதான் அந்த பகையை முடிச்சு வைக்கிறது? நீ என் கழுத்துல கட்டுற 3 முடிச்சுல தான். என்ன சொல்ற? என்னை எப்படியாச்சும் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிடு. கல்யாணத்துல பிரிஞ்சவங்க கல்யாணத்திலே சேரட்டும். உன் துணிச்சல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாம்பு குட்டி பொண்ணுன்னா சும்மாவா? உன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணி கீரி புள்ள பையனை நிரூபிக்கிறேன். இப்போ ஐயோ நல்ல காலம் இருக்குது நல்ல காலம் இருக்குது. இந்த வீட்டுல ஒரு சுபாரி நடக்கும் போது கொஞ்சம் குலாவரத்துக்கு ஒரு குழந்தை வரப்போகுது. நான் உண்மையா சொல்றேங்க 2 பேத்துக்கு சம்மந்தம் உண்டாக போகுது. சம்மந்தமா? உண்மையை தாங்க நான் சொல்றேன். சம்மந்தம் என்னடா சம்பந்தம்? யாரா சொன்னது? நான் சொல்ல சாமி ஜக்கம்மா சொல்றா. என்னடா சொல்றாங்க? இதோ கேக்குறேன். ஏய் யாரா உன் ஜக்கம்மா? என்னடா சொன்னா? என் குலதெய்வம் சாமி ஜக்கம்மா சாமி. உன் குலதெய்வம் ஜக்கம்மா என்னடா சொன்னாங்க? கோபப்படாத. நீ டென்ஷன் ஆகாத. இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் சம்மந்தம் உண்டாக போகுது. என் ஜக்கம்மா சொல்றா. ஜக்கம்மா சொல்லிட்டா ஜக்கம்மா சொல்லு. தானோட பொண்டாட்டி ஊத்து பாக்கும்போது நடந்து ஏதாவது பண்ணி சும்மா யார பத்தி என்ன சொல்ற? முருங்கக்கா மாதிரி புருஷனை வச்சுக்கிட்டு ஊத்து பாக்கறான்னு சொன்னா உன் புருஷன் என்ன பெரிய மன்மதனா? ஆடி சக்கலத்தி என் புருஷன் முருங்கக்கார உன் புருஷன் பூச்சி. டேய் என்னடா பாத்துட்டு இருக்க? என்னன்னா அப்படியே டெய்லி கையில தூக்கி வச்சு பாத்தியா? இனிமே முடியாது. 2 குடும்பமும் சமய சண்டை போட்டுட்டு இருக்கு. ஓகே நான் கிளம்புறேன். சரி வா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நீ சின்ன புடிச்சடா அம்மா பெரிய நயன்தாரா. ஆமாடி என் புருஷன் நயன்தாரா தான். இவர் பெரிய தனுஷ். நிப்பாட்டுங்க. நான் சொல்ல வந்த சம்பந்தமே வேற. என்ன பம்மல் கே சம்பந்தமா? அது இல்ல சாமி ஜக்கம்மா சம்பந்தம். ஏய் என்னடா ஜக்கம்மா சம்பந்தம்? ஜக்கம்மா எங்க இருக்கற சொல்றாங்க? சாமி கீரியும் பாபு பின்னி பணையின்னு ஜக்கம்மா சொல்றா. குடுகுடுப்புக்காரன் தோத்துட்டானே. ஐயோ நம்ம வீட்டு மானத்தை அந்தரத்த தொங்க விட்டுட்டாங்க. மாட்டிக்கிட்டோமே. என்ன பண்றது? ஐயோ தீபிகா அந்த தம்பியை புடிச்சுக்க. அவரை புடிச்சுக்கமா. அவனை அடி புடிச்சுக்க சொல்ற. அவளுக்கு அடி. அவளை வெட்டிட்டு வந்து உன்னை வெட்டறடி. ஏய் அவனே வெட்ட கிளம்பிட்டா பாத்துட்டு வாடா. நீங்க இந்த நேரத்துல அம்மா அவங்க கீழே விழுந்தா உங்களால மட்டும் தான் தாங்கி பிடிக்க முடியும். பையனை வளைச்சிட்ட மாதிரி அவனை கையை பிடிச்சு போடி. ஏய் லவ் ஆடா பண்ற லவ். அண்ணா என்ன கொண்டு வெட்டறடா. ஏய் அந்தரத்துல ஆட்டம் போடுறியா? அறுத்தறடி இருடி. வேலையா அறுக்காதயா. ஓ டேய் அண்ணா டேய் சொல்ல கேடா. ஓ மச்சான் வேலையா. அண்ணா ப்ளீஸ் அண்ணி சொல்லுங்க நீ வெட்ட வேணாம். டேய் எங்கடா போய் தொலைஞ்சீங்க? வாங்கடா. டேய் வாடா அண்ணா. டேய் வாடா. கைய விடுடா மாதவா.
காப்பாத்துங்க